காலம் மின்சார வாரியத்தில் பல பிரிவுகளில் பல பதவிகளில் சிறப்பாக பணியாற்றி வயது மூப்பின் காரணமாக ஓய்வு பெறும் திரு ஆர்.வி. கணேசன் மின்பாதை ஆய்வாளர் வெங்கல் அவர்கள் ஓய்வு பெறுகிறார். அவரோட அதிகமாக நெருக்கமாக பழக்கம் இல்லைனாலும் இப்போ கொடுத்த காலமாக வந்து துருதுருன்னு அவருக்கு தொழிற்சங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பழக்கம். அவர் தொழிற்சங்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து கோரிக்கைகள் பெற்று அதில் வென்று இருக்கிறாரு. பணி ஓய்வுன்றது எல்லாருக்கும் ஒரு கட்டாயம் தான், 60 வயதானா. ஆனால் அவர் தொழிற்சங்கத்தில் இருக்கிறதுனால அவருக்கு ஓய்வு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது அவருடைய மற்ற பணிகளை வந்து அவர் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அவருடைய பணி ஓய்வு காலம் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி. தோன்றி புகழிடம் தோன்றுக அக்னினர் தோன்றாமல் நன்றி என்ற பொய்யாமொழி புலவன் நாட்கள் வல்லவன் வெளிவந்து கூட்டத்தினுடைய தலையாய பொறுப்பேற்று தலைமையின் என்கின்ற அன்புள்ளங்களை வரவேற்று எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற அத்துணை நல்நெஞ்சங்களையும் உங்களின் கமலமலர் பாதங்களை தொட்டு அருமையான ஆர்வலர்களுடைய பணி ஒழுங்கினை விழாவினை சிறப்பிக்கும் மூலமாக வந்திருக்கின்ற உங்களை எல்லாம் மீண்டும் ஒருமுறை வருவதற்க அன்னாருக்கு உங்களுடைய ஆசையினை வாரி வழங்குங்கள் என அன்போடு கேட்டுக்கொண்டு, இப்ப எல்லாரும் சொல்லி போனாங்க பேசுறவங்க எல்லாம், அவர் வந்து கூப்பிட்டா உடனே கார் எடுத்து வந்துருவாருன்னு. இவருக்கு வலிக்கிறத விட அந்த கார் டயருக்கு அதிகமாக வச்சிருக்கிறது எனக்கு தெரியும். அந்த கார் டயர் 1 இன்ச்சு தேர்ந்திருக்கும், குறைஞ்சபட்சம் 1 இன்ச்சு புது இன்ச்சா இருந்தா 1 இன்ச்சு தேர்ந்து போயிருந்திருக்கும். அதே மாதிரி இங்க ஆரம்பிப்பார் கார் எடுக்கும் போது எங்க ஏடிஎம் இருக்குன்னு எனக்கு தெரியும். எந்தெந்த இடத்துல ஏடிஎம் சட்டு பந்தா இருந்தாலும் சரி, அது மழை விளையாடும் சரி, ரிட்டர்ன் ரிவர்ஸ்ல கொண்டு போவார். அதனால சங்கப்பணியில் வந்து என்னைக்குமே தோல்வினே கிடையாது. ஒரு பார்த்தா ஆள் பார்த்தா வயசுல கிடையாது, இன்னைக்கு ஒரு இடமா தான். என்ன ஒன்னே ஒண்ணு முடியல, அது ஒரே ஒரு பிரச்சனை. முடிவு இருந்தா அவர் இன்னைக்கு ஒரு இடமா தான், அதே ரெடி பண்ணிடலாம். சொல்ல முடியாது முடியல. ஆனா அதுக்குள்ள இருக்க வேண்டியது அது இருக்குது. முடிந்தாலும் பரவாயில்ல, முடிக்குள்ள அது இருக்குது. அதனால சிறப்பு தான். அடுத்தபடியே சொன்னாங்க, இவருடைய சங்கப்பணியை பத்தி பேசணும்னு சார். நிறைய நேரம் பேசலாம், ஆனா நேரம் எனக்கு விட்டுக்காது. சாப்பாட்டு நேரம் வேற வந்துருச்சு. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சிடலாம். இவருடைய மன திருமணம் நாள் இன்னைக்கு வந்துட்டு யாராச்சும் லேட்டா வந்தா விட லேட்டஸ்டா வந்துருக்காங்க. முன்னாலும் பெரியாரு செங்கல்பட்டு இவர் வடமதுரையில கல்வெட்டு தரீங்க அங்க உட்காந்துருக்காரு. வடமதுரையில நாங்கெல்லாம் சட்டம் போடுறோம், இது கல்யாணம் ஆச்சுங்க, நீங்க வடமதுரையில உட்காந்துருந்தா கல்யாணத்துக்கு வரவேற்பு யார் பார்த்துவாங்கன்னா எல்லாம் எங்க மாமனார் பார்த்துப்பாங்க, எங்க மாமனார் கிட்ட பார்த்துப்பாங்க. யாருக்கு கிடைக்கும் கொடுப்பேன், யாருக்கு கிடைக்கும்? பொண்ணு கல்யாணம் நடக்குது நீங்க மண்டபத்துல, நீங்க வடமதுரையில உட்காந்துட்டு அங்க வந்தவெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் கல்வெட்டு தந்துட்டு தான் வருவேன், குடியேற்றிட்டு தான் வருவேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப குறையாம இருந்துச்சு. நமக்கு இந்த மாதிரி ஒரு மாமனார் மாமியார் கிடைக்காம போயிட்டாங்களே அப்படின்னு நினைச்சேன். சரி, அதுக்கெல்லாம் காரணம் அவருடைய மைத்துனர் ஐயப்பா. சரி, அந்த அப்பா பார்த்துவாரு போது எல்லாத்தையுமே. ஏன்னா எல்லாரும் இங்க இருந்து போறவங்க ஐயப்பா அங்க போறாங்க, அந்த அப்பா இங்க இருக்கும்போது இந்த அப்பா ஏன் போற அப்படின்னு அப்பயும் வேகமா நினைச்சேன். அதனால இவருடைய மனக்கவலை இல்லாத ஒரு முறைக்கு வந்து மாமனார்களும் பெருகுவது முக்கிய காரணம். இவர் கிடைச்ச மைத்துனர் எல்லாம் அந்த மாதிரி மைத்துனருங்க. ஏன்னாதான் அதனாலதான் இவர் கல்யாணம் கவலைப்படுறது கிடையாது. இல்ல இது போல நீளனால எந்த கவலையும் கிடையாது, எதை பத்தியும் கவலை இல்லை. எல்லாம் அவங்க பாத்துக்கிறாங்க. சுருக்கமா சொன்ன சொல்லுவாங்க, மேலகரம் பார்த்துக்குவாங்க, மேலகரம் பார்த்துக்குவாங்க. இவரை பொறுத்தவரை மாமனார் பார்த்துக்கிறாங்க, மாமனார் பார்த்துக்கிறாங்க. அதனால வந்திருக்கிற மருத்துவ அதே மாதிரி தான். கருத்தால எந்த விதமான குறை இல்லாத ஒரு அப்படி கற்ற ஒரு மனிதர். அவருக்கு இங்க இருக்கிறாரே எனக்கு ஐயா மேடையில உங்களை பத்தி ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தே தெரிஞ்சிருக்கு தெரியல. எனக்கு பழமொழிக்கு போக்குவரத்து போலீஸ் வேலை, வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை. சரியா? போக்குவரத்து போலீஸ் வேலை, வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செய்து நீங்க இன்னும் திருப்பி சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பிறருடைய போக்கை அறிந்தவன், அவருடைய எண்ணத்தை அறிந்தவன், செயல்பாட்டை அறிந்தவன், அவருடைய உணத்தை அறிந்தவன் தான் போலீஸ்காரன். அதுதான் போக்கு. அவருடைய மாட்டாருடைய போக்கை அறிந்தவன் தான் போலீஸ்காரன். அந்த மாதிரி ஒரு உன்னதமான பணியை தான் இந்த மாதிரி ஆளுங்க போக்கத்தை வந்து போலீஸ்காரன் சொல்லிவிட்டாங்க. அதனால ரொம்ப பேர் பொண்ணு கொடுக்கறதையும் பயந்துட்டாங்க. இந்த ஆட்டை காட்டுறது பாருதான் அவரும் துணிதான் கொடுத்தாரு நம்பாரு. ஏன்னா நீங்க அந்த மாதிரி சபலமான தங்கம் 24 கேரட் பணியாலும் சரி, உள்ளத்தாலும் சரி, உடலாலும் சரி, நேர்மையாலும் சரி, எண்ணத்தாலும் சரி, செயலாலும் சரி, எதுவுமே நீங்க 24 கேரட்.
உங்களை பொறுத்தளவில். அடுத்து இந்த நக்கத்தவனுக்கு வாங்கிடுவாங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அது எவ்வளவு பேர் மனா போய் தெரியுமா? பிறகு வாக்கு சொல்லி எப்பா நீ இந்த வழி போகாத நல்ல வழி போ, அந்த வழியா நல்ல வழி சொல்லி வாக்கு சொல்லி மாத்தின வாத்தியார பக்கத்தை வேணும்னு சொல்லிட்டாங்க. எனவே இந்த போக்கத்தை போலீஸ்காரன் வேலை வேணாம், பக்கத்தை வாத்தியார் பண்ணணும் இனிமேல் வேண்டாம். தெளிவா நீங்க இனிமேல் கேட்டு சொல்லுங்க, வந்தவங்க போனவங்களுக்கு எல்லாம் கேட்டு சொல்லுங்க. அருமையான பத்தி பேச நிறைய நேரம் பேசிட்டு இருக்கலாம், அதுக்கெல்லாம் இங்க நேரம் இடம் கொடுக்கல. எனவே அண்ணாருடைய இளமை காலம் என்பதெல்லாம் பனிக்காலமா போச்சு, முழுமை காலம் என்பது இளமை காலமா மாறட்டும். அந்த பிறந்த அதாவது காதல் செய்வதற்கு இப்ப இருந்து தகுந்ததே கிடையாது. நேரத்துக்கு மேல ஒரு காதல், நொடிக்கு நொடி வருவது காதல். காதலுக்கு வயசு கிடையாது. வாலிபம் பத்தான காதல் சொல்ல கிடையாது, வயதுக்கு ஏற்ப வருவதுதான் காதல். 60 காதல், 80 காதல், 100 காதல், என்றும் காதல், எதிலும் காதல், என்றும் காதல், எப்போதும் காதல். எனவே அந்த காதலை நீங்க கொஞ்சம் கூட குறையாம கடந்தவ தொடர்ந்து கொஞ்சம் லேசத்து கூட்ட போன காதல முழுமையில நீங்க இனிமேல் காதலிச்சா அந்த முழுமை காதலுடைய சுகமே வேற. ஏன்னா நான் 6 வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அந்த முழுமை காதலை. ஓராண்டு 2 ஆண்டு இல்ல 6 ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். எனவே அந்த நான் அனுபவிக்கிற இந்த இனிமை காதல நீங்களும் அனுபவிங்க. ஏன்னா பல்லாண்டு வாழ்ந்து வாழ்க உங்களை எல்லாரும் வாழ்த்தி இந்த அரங்கத்தை எனக்கு இந்த நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து நன்னெஞ்சங்களுக்கும் வழிவிடுத்த இந்த வான்போர் நெஞ்சங்களுக்கும் செலவெடுத்த சிந்தனை சொத்துகளுக்கும் மீண்டும் ஒரு இதயங்களுடைய விடுத்த விடுவர்களின் நன்றி வணக்கம். நிலுங்கண்ணா தாத்தா மூன்று போட எங்க பாரு கையில போறாங்க எல்லாமே மாலை கேட்டு மாலை கேட்டு சாலு
கேமரா பாருங்க. பார்த்து இங்க பாருங்க. கை எடுத்து ராஜா, நீ கை எடுத்துறீங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க சார். கை பாருங்க. It is smile. It is smile. இங்க பாருங்க.